செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் ஜன்தன் திட்டத்தில் பயனடைந்த சேலம் மாவட்ட பயனாளர்களின் தகவல்கள், மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்தது குறித்து திருப்பூர் மாவட்ட எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. பிரதமரின் ஜன்தன் திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டில் உள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன். இங்கே ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். பாஸ்புக்கும் உடனே வாங்கி கொடுத்துறதுனால இவங்க பயனடைகிறாங்க. இதோட சேர்த்து 1 வீக்கில் அவங்களுக்கு ஏடிஎம் கார்டும் வந்துடுது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியாக வெளியில் செஞ்சுக்கிறாங்க. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். என் பேர் இன்பழகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜில் ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ண யூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு, பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. என் பேர் கஸ்தூரி. நாங்கள் இங்கே அம்மாப்பேட்டையில் தான் இருக்கோம், அருணகிரி தெரு. நாங்கள் இங்கே குழுவுக்காக எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்கில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு உள்கடன் ஆகட்டும், பேங்க்லேருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளாக இருந்தாலும் இங்கே வரோம், இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். பருத்தி மீதான இறக்குமதி வரியை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது திருப்பூர் தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி, பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். பஞ்சு பற்றாக்குறை காரணமாக நூல் விலை அபரீதமாக கடந்த மாதங்களில் விலையேற்றம் காணப்பட்டது. இந்த பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழக சக்திவேல் அண்ணா அவர்கள் தலைமையில் டெல்லி சென்று
மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், மாண்புமிகு ஜவுளித்துறை அமைச்சர் போன்ற அமைச்சகங்களை தொடர்பு கொண்டு, மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். பஞ்சு விலை குறைந்தால் நூல் விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜவுளித்துறையின் கோரிக்கையை ஏற்று பருத்தியின் 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தொழில்துறையின் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் மீன்பிடி கலன்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், தமிழ்நாடு கடல்சார் மீன்பிடி தடை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத மீன்பிடி கலன்கள் அனைத்தும் ஆண்டுக்கு ஒரு முறை நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் இன்றும் நாட்டுப்படகுகள் வருகிற 9/6/2026 அன்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலர்களால் நேரடியாக ஆய்வு செய்யப்பட உள்ளது. படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும். மேலும் ஆய்வு நாளன்று படகினை ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் பின்னொரு நாளில் படகினை ஆய்வு செய்ய கோரும் படகு உரிமையாளரின் கோரிக்கை ஏற்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து மீன்பிடி கலன்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மாஷாட்டேலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவிட்டுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறினார். சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6ஆம் தேதி வரை செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்று சிபிஎஸ்இ தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு ₹100 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு ₹25 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. தலைவலி, மயக்கம், வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.